ஓம் சாய்ராம். சத்குருவாணி 83. வெளிப்படுத்தப்பட்டாலும் வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் வியத்தம் அல்லது அவியத்தம் மாயை என்பது பரமாத்மனின் அம்சமே. ஆகையால் மாயை என்பது பரமாத்மனே. அது பரமாத்மனுக்கு பின்னமானது அல்ல. தமோ குணத்திலிருந்து மாயை நிர்ஜீவ சலனரகித ஜட பதார்த்தங்களை சிருஷ்டித்தது. இது அதனுடைய முதல் சிருஷ்டி காரியமாகும். பரமாத்மா சத்குணத்துடன் கூடி ரஜோகுணத்தால் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார். பின் சத்வகுணம் புத்தி தத்துவத்தை நிர்மாணித்தது. அந்த புத்தி பரமாத்மா ஆனந்தத்துடன் பரிபூரணமாகி இந்த சிருஷ்டியை பூர்த்தி செய்தது. மாயை மனோவிகாரி அதை கிரியாரூபம் செய்யாத வகையில் திரிசுகுணமான சிருஷ்டி நடைபெறாது. அந்த திரிகுணங்கள் அவியக்தமாக இருக்கும். அந்த திரிகுணங்கள் வியக்தம் ஆகாத வரை மாயை வெளிப்படாது. பரமாத்மன் மாயையை சிருஷ்டித்தார். மாயையின் கிரீடா விலாசங்கள் அனைத்தும் பரமாத்மனின் ஆதீனத்திலேயே இருக்கும். அப்படி இரகசியமாக மாயை என் கதைகளை கேட்டால், என் லீலைகளை விவாதித்தால், என் நாம ஸ்மரணை போன்றவற்றின் மூலம் வேதமாக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் என்னை பரிபூரணமாக தெரிந்து கொள்ள முடியும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. ஓம் சாய்ராம். இந்த வாணிக்கான கேள்வி, மாயை யாருடைய அம்சம்னு சாயப்பா சொல்கிறாரு.